குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்கள் எல்லாம் குதிரை வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன, ரெண்டு விஷயங்கள்ல நாம சொல்லலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இனி அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் கிடையாது. முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் 23 லட்சம் ரூபாய் வந்து போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதாக ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்டே பணத்தை வாங்கியிருக்காங்க, அவருடைய பையனுக்கு வேலை வாங்கி கொடுப்பதற்கு. சோ இந்த அடிப்படையில் வந்து இளஞ்செழியன் அப்படிங்கிறவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கு. அப்ப கடந்த காலங்கள்ல வந்து ஆமை வேகத்தில் நகர்ந்த கோப்புகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி அசூர வேகத்தில் சேட்டலைட் வேகத்தில் நகர்கிறது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில வந்து அமர்ந்தது, தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து அமர்ந்தது. எதிரில் அதிமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்திரிக்க விடக்கூடாது, அடிச்சு காலி பண்ணணும். ரெண்டு கட்சிகளுமே எழுந்திருக்க கூடாது. இனி தமிழக அரியணையில இந்த கட்சிகள் அமர விடாமல் செய்யணும். இவங்க என்ன மக்கள் பணம் கொள்ளையடிச்சாங்களோ அதை சட்ட ரீதியாக சந்தித்து அதற்கான தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நிலையில தான் தாவேகா தன்னுடைய காய் நகர்த்துகளை எடுப்பாங்க. தமிழக முதலமைச்சர்களும் அந்த நிலையில் தான் நகர்ந்து செல்வாங்க அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையா சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலை மாற்றப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகம் அப்படின்னா நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அங்க நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் முன்வைக்கப்பட்டதுனால ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் தலைமையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு வந்து தற்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாநாடு எந்த பர்பஸில் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன விஷயங்கள் போயிட்டுருக்கு? தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தோன்னா நடக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு. இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவையான ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிலைகளில் வந்து ஊழல்கள், முறைகேடுகள், லஞ்சங்கள் பெருமளவில் தலை தூக்கி இருந்தது அப்படிங்கிறத எல்லாருமே வெளிப்படையாக தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அமைப்புகளும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய சிஎம் அவர்களோட சட்டமன்றத்தில் வெளிப்படையாகவே தெரிவித்தாங்க. ஸோ என்னென்னா வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற எழுதப்படாத ஒரு பிஎஃப் வந்து எல்லா கட்சிகளுமே வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது திமுக இதை பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறிய நிகழ்வுகள், சட்டமன்றத்தை விட்டு வெளியேறிய நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு தெரியும். அப்போது நீண்ட நெடிய காலமாக 50-60 ஆண்டு காலமாக ஊழல்கள், முறைகேடுகள், லஞ்சங்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு நிலையில் மட்டும் கிடையாது, அதாவது மேல்நிலையிலிருந்து அடித்தட்டு வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அரசு இயந்திரம் செயல்படுகிறதோ அங்கெல்லாமே வந்து பெருமளவில் லஞ்சங்கள், முறைகேடுகள், ஊழல்கள் நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் மாற்ற முடியுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாகத்தான் மாற்ற முடியும். என்ன ரீசன் அப்படின்னா, 60 வருடமாக துருப்பிடித்திருந்த ஒரு அருவாளை எடுத்து ஒரே நாளில் ஷார்ப்பாக மாற்ற முடியாது. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். அப்படிங்கிற நிலையில் ஒவ்வொரு நிலைகளாக அந்த முறைகேடுகள், ஊழல்களை மாற்றக்கூடிய வேலைகளில் தான் தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக உணர முடிகிறது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்று பல்வேறு சட்டத்திட்டங்களை முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தலாக முன்வைத்தாலும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் பல்வேறு நிலைகளில் அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ரூலிங் பார்ட்டியுடைய நிர்வாக திறமை அற்ற செயல் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்தாலும், ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இது ஒரே நாள் கிடையாது. 50 வருடங்களுக்கு மேலாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் எப்போது ஆட்சியை பிடித்து அரியணை ஏறினார்களோ அந்த நிமிடத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களும் கூட பிறந்த சகோதரர் போலவே ஒட்டிக்கிட்டு இருந்த விஷயத்தை ஒரே நாளில் தீர்க்க முடியாது. அப்போ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு மூலமாக தமிழ்நாட்டில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும், மாவட்டம் தோறும் இந்த இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் எது போன்ற செயல்பாட்டில் இருக்க வேண்டும், அவர்கள் கீழ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும், ஆபீசர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை முன்வைப்பதற்கான ஒரு மாநாடு அப்படிங்கிற நிலையில தான் சிஎம் அவர்கள் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்து பண்ணியிருக்காங்க. இந்த மாநாட்டுடைய 2வது நாள் முடிவடையும் போது பல்வேறு விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்களை கொடுக்க போறாங்க. அதாவது எப்படி இருக்கணும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆபீசர்ஸை எல்லாம் எப்படி எடுத்துட்டு போகணும், இவங்க மக்களுக்கு என்ன பணியாற்றணும்,
கடந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிறது கடந்த காலத்தோட அதை எரேஸ் பண்ணிடுங்க. இனி நிகழ்காலத்துல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மனசுல வச்சு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு இன்ஸ்ட்ரக்ஷனை சிஎம் விஜய் அவர்கள் கொடுப்பதாக தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கணும். இப்போ தலைமைச் செயலகம் தெரியும், யார் வெற்றி பெற்று முதலமைச்சராக வருகிறார்களோ அவருடைய அமைச்சர்கள் தான் இந்த தலைமைச் செயலகத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற விதமான கேள்விகள் மிக முக்கியமான கேள்வி. எதற்காக இந்த கேள்விகளை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஒரு மாநாடு ஒரு பக்கம் நடக்கும் போது இங்க தலைமைச் செயலகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம்னா தான் இந்த பதிவுக்கும் ஒரு வலிச்செருக்கும், அதே நேரத்தில் முக்கியமான பல தகவல்களை சொன்ன ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு சார்புடைய விஷயங்களுக்கு சிஎம் கிட்ட சைன் வாங்குவதற்கு ஒரு ஃபைல், அதாவது கோப்புகளை அனுப்பி வச்சாங்க அப்படின்னா, கடந்த காலத்துல அதாவது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது, புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது, அதே நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த டைம்ல, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த டைம்ல ஒரு ஃபைலை அனுப்பினாங்க அப்படின்னா மாத கணக்கில் கிடப்பில் கிடக்கும் அப்படிங்கிறது வந்து அரசுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு ஃபைலை அனுப்பினோம்னா அவ்வளவு சுலபமாக அது சைன் போட்டு அந்த ஃபைல் வந்து அப்ரூவலோட வெளியில வராது. அப்ரூவலோ ரிஜெக்ட் பண்றாங்களோ எந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாத கணக்காக காத்து கிடக்க வேண்டிய சூழல் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஃபைல்ல எந்த விஷயம் இருக்கிறதோ அதுல கமிஷன் கரப்ஷன் அப்படிங்கிற போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த துறை வாரியாக அந்த கமிஷனை பெறுவதற்கு கரப்ஷனை பெறுவதற்காக அந்த ஃபைலை வந்து கிடப்புல போட்டு அது சக்சஸ்ஃபுல் ஆன பிறகுதான் அந்த ஃபைல் வந்து சைன் ஆகி ஸோ வெளியில வரும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைலை பொறுத்த வரைக்கும் ஒரே நாள்ல சைன் ஆகி வெளியே வருகிறது. சிஎம் அவர்கிட்ட மார்னிங்ல அனுப்பக்கூடிய ஃபைலை பொறுத்த வரைக்கும், கோப்பை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கோப்பில் என்ன இருக்கு என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சிக்னேச்சரை போட்டு அப்ரூவலோ ரிஜெக்டோ அதை கொடுத்துட்டு தான் சிஎம் வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்படிங்கிற தகவல்களை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு வேண்டியவர்கள் தெரிவிக்கிறாங்க. இது என்ன விஷயத்தை சொல்கிறது அப்படின்னா, ஒரு அரசு சார்ந்த விஷயங்களை ஒரு முதலமைச்சர் செய்யணும் அப்படிங்கும் போது அதுல எந்த விதமான குளறுபடிகளும் முறைகேடுகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வேலை ஸ்பீடா நடக்கும். ஆனா அந்த வேலையில வந்து சுணக்கம் காண்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால அப்ப வர வேண்டிய விஷயங்கள் அங்க வராததுனால அந்த கிடப்புல போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்ப கடந்த காலங்கள்ல வந்து ஆமை வேகத்தில் நகர்ந்த கோப்புகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி அசுர வேகத்தில் சேட்டலைட் வேகத்தில் நகர்கிறது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில வந்து அமர்ந்தது, தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து அமர்ந்தது. இந்த நிகழ்வு தான், அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்டான அரசு, ஊழலற்ற அரசு அப்படின்ற விஷயத்தை முதன்மையானதாக வைத்து களத்துல நிக்கிறதுனால தான் சோ இந்த ஃபைல் வந்து அசுர வேகத்தில், அதாவது குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்கள் எல்லாம் குதிரை வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அரசு பணிகள் வந்து இப்போ ஸ்பீடா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அரசு பணிகள் வந்து வேகமா நடைபெறுவதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிர்வாக பணிகளுக்கு அப்படிங்கிற பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும், அவங்க ஒதுக்கக்கூடிய பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 125% 30% தான் இந்த நிர்வாக பணிகளுக்கு அப்படின்னு சொல்லி நேரத்தை ஒதுக்குவாங்க. அதே நேரத்தில் அந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி பணிகளுக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் பிரியாரிட்டி பெரிய அளவில் இருக்கும். 60-70% கட்சி பணிகளுக்கு தான் அங்க பயன்படுத்தப்படும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அரசு இயந்திரம், தலைமைச் செயலகம், நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் 100% அந்த சட்டமன்றம் வந்து மக்களுடைய பணிக்கு நிர்வாகத்துக்கு தான் ஒதுக்கணும். கட்சி பணிகள் சார்ந்த விஷயத்துக்கு அதுக்கு கட்சி அலுவலகம் இருக்கிறது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தையே கட்சி அலுவலகம் போல செயல்பட்ட காலங்கள்ல நாம பார்த்துட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலை மாற்றப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகம் அப்படின்னா நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அங்க நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் முன்வைக்கப்பட்டதுனால அப்ப நிர்வாகம் சேர்ந்த பணிகளுக்கு மட்டுமே அங்க நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கு. இப்போ சிஎம் அவர்களை பொறுத்த வரைக்கும் காலையில சுமார் 10 மணி வாக்குல தலைமைச் செயலகத்துக்கு வர்றாங்க, ஈவினிங் வந்து ஒரு 5:30-6 o'clock வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல அப்ப சிஎம் அவர்களுக்கு என்ன வேலை அப்படிங்கும் போது நிர்வாகம் சார்ந்த வேலைகளை மட்டும்தான் அங்க செய்துட்டு இருக்காங்க. இப்ப கட்சிக்காரனை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லா நேரம் அதுலயே போயிடும். கட்சிக்காரனை பேசுவது, டெண்டர் விடக்கூடிய விஷயங்களை பேசுறது, சோ அதுல கமிஷன் கரப்ஷன் கட்சி இந்த விஷயங்களை பேசும்போது பாத்தீங்கன்னா அதுலதான் நேரம் அதிகமா செலவாகும். இதற்கு இடம் கொடுக்காமல் நிர்வாகத்துக்கு இடம் கொடுக்கிறதுனால இந்த கோப்புகளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய கோப்புகளை உடனே பார்த்து என்னாச்சு ஏது இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி இந்த ஃபைல் எல்லாமே ஸ்பீடா மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப இதுவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரே நாளில ஃபைல்கள் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ரட்டரியேட் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே சிஎம் அவர்கள் ஸ்பீடா தான் செயல்பட்டு இருக்காங்க, ஸ்பீடை அங்க அதிகப்படுத்திட்டாங்க. அதே போலதான் இந்த மாநாட்டையும் பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு முடிந்த பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு உகந்த ஒரு மாநாடு அப்படிங்கிற விஷயத்துல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ இதை தொடர்ந்து இதுக்கு ஆட்சி ரீதியான விஷயங்களா இருந்தாலும் கட்சி ரீதியான விஷயங்கள்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து தாவேகாவில் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து கரூர் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர்
தன்னுடைய இப்போ எம்எல்ஏ பதவியை ராஜினாமா வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம அவர் தாவேக்காவுக்கு வர்றாங்க அப்படிங்கிற உண்டான எந்த அறிவிப்பும் கொடுக்கல, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஆனால் அங்கே ராஜினாமா பண்ணாலே இங்கே தான் வர்றாங்க அப்படின்ட்டு முடிவு செய்யப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையும் மாறி இருக்கு. இப்போ இந்த ராஜினாமாவை எப்படி பார்க்கறது? அதாவது நாம கடந்த காலங்களிலேயே வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருந்தோம். எப்போ அதிமுகவுல வந்து கோஷ்டி மோதல் உருவாகி 25க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து CV சண்முகம், SP வேலுமணி தலைமையில வெளியே கிளம்பினாங்களோ, இனி வந்து 2 டீமையும் ஒட்ட வைப்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா எடப்பாடியாருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இவங்க கிளம்பினாங்க. அப்ப இவங்க யாருக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் வாக்களிச்சாங்க? தாவேக்காவுக்கு ஆதரவான நிலையில வாக்களிச்சாங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து இவங்களுக்கு மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் இல்லாதனால அந்த பக்கம் செல்லவா இந்த பக்கம் செல்லவா சட்ட ரீதியாக எடப்பாடியார் வந்து காய்களை நகர்த்தினாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிற நிலையில வந்து இவங்க வந்து இந்த பக்கம் மறுபடியும் இந்த பக்கம் அப்படிங்கிற நிலையில வந்தாலும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒட்டாத ஒரு சூழ்நிலையில தான் தொடர்ந்துட்டு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இதற்கு முந்தைய நிலையில வந்து விராலிமலை விஜயபாஸ்கர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல MR விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து தாவேக்காவில் இணைவதற்கான வாய்ப்புகள்லாம் பெருமளவில் இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன? 2 விஷயங்கள்ல நாம சொல்லலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இனி அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் கிடையாது. நம்ம தேர்தலுக்கு முந்தைய நிலையில கூட தெரிவிச்சிருந்தோம். அதிமுக வந்து தேய்ந்து தேய்பிறை போல போய் ஒரு லெட்டர் பேட் கட்சி போல மாறி நிற்கும். அதாவது கம்யூனிஸ்டுகள் இருந்த நிலைக்கு தள்ளப்படும், மதிமுக இருந்த நிலைக்கு அதிமுக தள்ளப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை நாம முன் வச்சோம். அதே போலதான் இப்ப தேய்பிறையாக தேஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தலைமை வந்து ஒரு வலிமையான தலைமை, போல்டான தலைமை, ஒரு ராஜதந்திரம் மிகுந்த தலைமை வந்து அங்க இல்லாத ஒரு சூழ்நிலை. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வெளியே போனது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா MR விஜயபாஸ்கர் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க அப்படின்னா ஏற்கனவே விராலிமலை விஜயபாஸ்கர் கூட வரக்கூடிய நாட்கள்ல தாவேக்காவில் ஐக்கியமாக போகிறார். அதாவது விராலிமலை விஜயபாஸ்கர் வந்து எத்தனை எம்எல்ஏக்களை எத்தனை முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய எவ்வளவு கோஷ்டியை சேர்த்துட்டு இப்ப தாவேக்காவில் போய் இணைவது அப்படிங்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா அவருக்கு இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யாரை கிளப்பணுமோ கிளப்பக்கூடிய வேலையில வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதோட நின்று விடுமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஏற்கனவே 6 சட்டமன்ற தொகுதிகள் காலியா இருந்துச்சு. இன்னைக்கு MR விஜயபாஸ்கரோட சேர்த்து 7 சட்டமன்ற தொகுதிகள். அடுத்த நிலையில நீங்க கவனிச்சீங்கன்னா இன்னும் பல எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ண போறாங்க. இதற்கு எடுத்துக்காட்டா நேத்து கோயம்புத்தூர்ல SP வேலுமணி தலைமையில ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாங்க. கட்சிக்காரர்கள் எல்லாம், அதாவது பாத்தீங்கன்னா தனிப்பட்ட நிகழ்ச்சி கிடையாது, இது கட்சி நிகழ்ச்சி, அதிமுக கட்சி நிகழ்ச்சியை நடத்துறாங்க. கட்சிக்காரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடு போல உட்கார்ந்து பேசுறாங்க. சோ இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. ஆனா இந்த நிகழ்வுல அதிமுக கொடி பயன்படுத்தப்படல. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியாருடைய புகைப்படங்களும் எங்க கிடையாது. இதுல பயன்படுத்தப்பட்டது புரட்சி தலைவி ஜெயலலிதா, புரட்சி தலைவர் MGR படங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இது என்ன விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நாங்க இன்னமும் வந்து எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கிடையாது, நாங்க வந்து ஒரு தனி அணியாகத்தான் செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் ஒரு இன்டைரக்டாக இந்த நிகழ்ச்சி வெளிப்படுத்துது. அப்போ ஒரு தனி அணியாக செயல்படுறாங்க அப்படின்னா இந்த அணியுடைய நகர்வுகள் எதிர்காலம் என்னாக போகுது அப்படிங்கிற கேள்விகள் பிரதான கேள்விகளா வருது. அப்ப இந்த அணியை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவு வேண்டுமென்றாலும் எடுப்பாங்க. சோ காரணம் என்ன அப்படின்னா இப்போ இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து திமுக பக்கம் செல்ல முடியாது. ஏன்னா திமுகவையே வந்து பாத்தீங்கன்னா CM அவர்களே சட்டமன்றத்தில் சொல்லிட்டாங்க. அதாவது அத்தனை அமைச்சர்களும், அதாவது ஊழல்களை பொறுத்த வரைக்கும் பெருமளவு அடிப்படையில் எல்லாருமே ஊழல்கள் பண்ணியிருக்காங்க. இவர்கள் மீது வந்து எந்த விதமான கருணையும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாக சட்டமன்றத்திலேயே பதிவு பண்ணிட்டாங்க. வெளியில தெரிவிக்கக்கூடிய விஷயத்தை சாதாரணமாக கடந்து போனாலும் சட்டமன்றத்தில் ஒரு CM வந்து இவ்வளவு போல்டா அடிச்சு பேசுறாங்க, யாரையும் விட்டு வைக்க மாட்டேன், இது கடந்த காலத்துல பணம் எடுத்தவர்களையும் விட்டு வைக்க மாட்டோம் கருத்துக்கள் வந்து மிக முக்கியமான கருத்துக்கள். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக இருந்த முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவராக வழக்குகள், கேசுகள், ரைடுகள் அப்படிங்கிற நிலையில சிக்க போறாங்க. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் 23 லட்சம் ரூபாய் வந்து போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதாக ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்டே பணத்தை வாங்கியிருக்காங்க அவருடைய பையனுக்கு வேலை வாங்கி கொடுப்பதற்கு. ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் வேலை வாங்கி கொடுக்கல. சோ இந்த அடிப்படையில் வந்து இளஞ்செழியன் அப்படிங்கிறவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கு. கடந்த காலத்துல இதே போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதாக செந்தில் பாலாஜி அதிமுக காலத்தில் அமைச்சராக இருக்கும்போது வாங்கிய பணம் திரும்ப கொடுத்ததாக நீதிமன்றத்தில் சொன்ன நிலையிலையும் ஆனால் கைது செய்யப்பட்டு வருடக்கணக்கான சிறையில் இருந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும். அதே போலதான் இப்ப வேலை வாங்கி தருவதாக இப்போ சிவசங்கர் அவர்கள் பணம் வாங்கினார் அப்படிங்கிற விஷயங்கள் வெளியே வருது. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஊழலற்ற அரசு அப்படிங்கிற நிலையில வரும்போது கடந்த காலங்கள்ல யாரெல்லாம் பணம் கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியில வந்து காவல் நிலையங்கள்ல புகார் கொடுக்க போறாங்க.
இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் மாநாடு எதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் இல்லையா, இந்த புகார்களை எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேச போறதாகத்தான் தகவல்கள் இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் இருந்த அமைச்சர்கள் மீது எல்லா அமைச்சர்கள் மீதுமே அங்க புகார்கள் வந்து குமிய போகுது. அப்ப அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அப்ப திமுக பக்கம் செல்வது இவர்களுக்கு பாதுகாப்பா, தாவேகா பக்கம் செல்வது பாதுகாப்பா? அப்ப தாவேகா பக்கம் நாம வந்தோம் அப்படின்னா ஓரளவு தப்பிச்சு பொழைச்சிக்கலாம். அதே திமுக பக்கம் போனோம் அப்படின்னா திமுக அமைச்சர்களே வந்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏவா வேலு அவர்கள் வீட்டுல ரெய்டு நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு மறுபடியும் துரிதப்படுத்த போவதாக அங்கும் வந்து ரைடு நடத்தப்பட்டிருக்கு. இப்ப சிவசங்கர் மீது புகார் வந்திருக்கு. அதே நேரத்தில் வந்து அறப்போர் இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு நிகழ்வுகளை வந்து கடந்த காலங்கள் நடந்த நிகழ்வுகள் ஏற்கனவே புகாராக கொடுத்திருக்காங்க. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை கட்டி நிற்கக்கூடிய சூழ்நிலையில அப்போ அதிமுக விட்டு வெளியே வரக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து தாவேகா தான். அப்ப இவருடைய பார்வை தாவேகா பக்கம் திரும்பும். அதனாலதான் இந்த விராலிமலை விஜயபாஸ்கர் கூட இந்த எம்ஆர் விஜயபாஸ்கரும் சேர்ந்து தாவேகாவோட ஐக்கியமாக போறாங்க. என்னுடைய பார்வையில இந்த எஸ்பி வேலுமணி அந்த டீமும் வந்து கூடிய விரைவில் தங்களுடைய சட்டமன்ற பதவியை ரிசைன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்களும் தகவல்களை முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க 7 தொகுதிகள் அப்படிங்கிற நிலையை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதி 15 தொகுதி அப்படின்னு காலியாகுவதற்கான ஒரு சூழல் தமிழகத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சார், இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணைகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள் மீதும் சில ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. அவர்கள் தாவேகாவில் இணைஞ்சாங்க அப்படின்னா ஆட்சி ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு பலமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க தொகுதியில் அவங்க வந்து என்ன ஒரு அசாதாரணமான சுச்சுவேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் தான். பட் இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு என்ன மாதிரியான பதில் தாவேகா கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அதை எப்படி பார்க்கறது? அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தாவேகாக்கு இருக்கக்கூடிய சவால் எதிரில் அதிமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்திரிக்க விடக்கூடாது, அடிச்சு காலி பண்ணணும். 2 கட்சிகளுமே எழுந்திருக்க கூடாது. இனி தமிழக அரியணையில் இந்த கட்சிகள் அமர விடாமல் செய்யணும். காரணம் என்ன அப்படின்னா 50 ஆண்டு காலம் நாட்டை சூறையாடிட்டாங்க. இந்த அடிப்படையில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் எதிர்பார்த்தது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக காணாமல் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு. அப்போ அதிமுக காணாமல் போகிறது அப்படிங்கிற நிலையில தான் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் நீங்க சொன்னது போல ஊழல் கரை படிந்தவர்களும் தாவேகா பக்கம் வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல உறுதியா இருந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ 1.5 கோடி 2 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி அப்படின்னு எடுக்கும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வழக்குகள் விவகாரங்கள்ல சிக்கக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்படி மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு எக்காரணம் கொண்டுட்டும் அரசு சார்பாகவோ கட்சி சார்பாகவோ எந்த பதவிகளும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உறுதியா இருந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே எஸ்பி வேலுமணி டீம் வந்து எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் அதிமுக விட்டு உடைச்சிட்டு வந்தும் தாவேகாவில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு இந்த பதவிகள் கொடுக்குறோம், சோ இது கொடுக்குறோம் வாங்க அப்படின்னா ஒரு கேரண்டி கொடுக்கப்படல, உத்தரவாதம் கொடுக்கப்படல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி டீமை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதிமுக வைக்குமே சாஞ்சாங்க. இல்ல இங்க பதவிகள் கிடைப்பதாக இருந்திருந்தால் இவர்கள் வந்து இங்க வந்து அடைஞ்சிருப்பாங்க. பதவிகள் என்ன அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பதவிகள் கொடுக்கணும், ஒரு 4 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும், உங்களுக்கு வந்து வாரிய தலைவர் பதவி கொடுக்கணும், இந்த மாதிரி பதவிகள் கொடுப்பதாக சொல்லப்பட்டிருந்தால் அவங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த சைடு வந்திருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதற்கான உத்தரவாதம் தாவேகா சைடுல இருந்து கொடுக்கப்படல. அதனாலதான் மீண்டும் அந்த பக்கம் போறாங்க. இன்னைக்கு இவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு பதவிகள் இல்லைன்னாலும் பரவாயில்லை, பாதுகாப்பு வேணும். அதனால வந்து தாவேகாவில் நாம போய் இணைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மனநிலையில தாவேகாவில் இணைவதற்கு இவங்க எல்லாம் உள்ள வர்றாங்க. ஆனாலும் தாவேகாவில் இவங்களுக்கு இணைந்தாலும் ஆனா இவருடைய வழக்குகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் பணம் கொள்ளையடித்த வழக்குகளாகவே நடைபெறும். இதுல வந்து தாவேகாவுடைய இன்ஃப்ளூயன்ஸையோ அல்லது தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு தனிப்பட்ட பார்வையோ இவர்கள் மீது செலுத்த மாட்டாங்க. இவங்க என்ன மக்கள் பணம் கொள்ளையடிச்சாங்களோ அதை சட்ட ரீதியாக சந்தித்து அதற்கான தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நிலையில தான் தாவேகா தன்னுடைய காய் நகர்த்துகளை எடுப்பாங்க. தமிழக முதலமைச்சர்களும் அந்த நிலையில் தான் நகர்ந்து செல்வாங்க அப்படிங்கறத நம்ம வெளிப்படையா சொல்ல முடியும். ஆனாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற நிலையில தாவேகா கட்சிகள் இவர்கள் ஐக்கியமாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.